பிரகாசயேத் தீமான் மந்திரம் யத்ரேன கோபயேத் அப்ரகாஷ பிரகாஷாப்யாம் க்ஷீயேதே சம்பதாயுஷி. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் மணக்கால் நம்பி ஆளவந்தாருடைய சரித்திரங்களிலே நம்மால் பார்க்கப்பட்டது. அந்த சமயத்திலேயே அடியன் இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி சரித்திரத்தை குறித்து விளக்கமாக நாம் பார்க்கலாம் என்பதாக சொல்லி இருக்கிறேன். ஒரு சிஷ்யனுடைய காரியம் என்ன தெரியுமா? குரும் பிரகாஷயே தீமான், தன் குருநாதரை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். போற்றி யுகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே என்பார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். எப்பொழுதும் தன் குருநாதருடைய திருவுருளை நினைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் மந்திரம் யத்ரேன கோபயே, அந்த குருநாதர் உபதேசம் செய்திருக்கக்கூடிய மந்திரங்களை எப்பாடுபட்டாவது மறைத்து வைத்திருக்க வேண்டும். புரிகிறதா? மந்திரம் யத்ரேன கோபயேத். யத்ரம் என்றால் முயற்சி. எப்படியாவது முயற்சித்து அவர் உபதேசம் செய்த மந்திரத்தை நாம் மறைத்து வைக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்ன? அந்த மந்திரத்தை எல்லோருக்கும் வாரி இறைக்க கூடாது. நாம் வெளிப்படுத்த வேண்டிய குருவினுடைய பெருமையை வெளிப்படுத்தாமல் இருப்பதும், வெளிப்படுத்தக்கூடாத மந்திரத்தினுடைய சீர்மையை வெளிப்படுத்துவதும் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சிஷ்யனுடைய ஆயுளையும் அந்த சிஷ்யனுடையதான ஞானத்தையும் அபகரித்து விடும். க்ஷீயேதே சம்பத் ஆயுஷி. சம்பத் என்றால் செல்வம், ஞானம் எப்படியும் வைத்துக் கொள்ளலாம், ஆயுள், இவை இரண்டும் நசித்து விடும். இந்த பேருண்மை அறியாதவரா சுவாமி ராமானுஜர்? இரண்டாவது, ஒருவருக்கு மந்திரத்தை உபதேசம் செய்தால் அந்த மந்திரத்தை இவர் சித்தி பெற்றிருக்க வேண்டாமோ? இத்தனை நியம நிஷ்டைகளுடன் தனக்கு தன்னுடைய குருநாதர் உபதேசம் செய்திருக்கும் பொழுது அதன் பிரபாவத்தை, பெருமையை அறியாமலா சுவாமி ராமானுஜர் அதனை பெற்றிருப்பார்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையால் தன்னை வந்து அடைந்திருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் ராமானுஜர் பரிபூர்ண கருணையுடன் அதிகமாக அவர்களுக்கு பரீட்சை செய்யாமல், ஏனென்றால் அவருடைய தகுதி தெரிகின்றது, அவரவர்களுக்கு என்னென்ன தகுதி உண்டு, எந்த அளவிற்கு நாம் சொல்லி வைத்தோம் எனால் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அடியனுடைய உபன்யாசத்தில் தொடர்ச்சியாக சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையே சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தேனே, ஆனால் கேட்கக்கூடிய எத்தனை பேருக்கு அது ரசனை உடையதாயிருக்கும்? ஏனென்றால் எல்லோருக்கும் அது தெரிந்து விடுமா? தமிழ் பாசுரங்கள் தான் இருக்கட்டும் சுவாமி, வரிசையாக தமிழ் பாசுரங்களே சொல்லிக் கொண்டு வந்தால் அந்த தமிழ் பதங்களுக்கெல்லாம் நம்மால் உடனேயே பொருள் உணர முடியுமா என்ன? அங்கங்க எந்தெந்த இடத்தில் யார் யாருக்கு எப்படி விரித்து சொல்ல வேண்டுமோ, எந்தெந்த உதாரணங்களை காண்பித்து சொன்னால் அவர்களுக்கு புரியுமோ அப்படி அவற்றை விரித்துரைத்து உதாரணங்களை காண்பித்தன்றோ சொல்ல வேண்டும். இதுதானே நல்லதொரு குருநாதருடைய கடமை. அப்படி தன்னிடத்தில் வந்த சிஷ்யர்களுக்கு, ஆசை உடையவர்களுக்கு தாங்கள் பரமபரமான அந்த மோட்சத்தை அடைய வேண்டும், உயர்ந்த இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரபாவத்தை எல்லாம் தாங்கள் அறிய வேண்டும் என்று அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி என்று சொல்லக்கூடியவர்களுக்குத்தானே சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். ந அப்ருஷ்ட கஸ்யசித் ப்ரூயாத் நச்ச அந்யாயேன பிருச்சதா ஜானன்னபிஹி மேதாவி ஜடவல்லோகாச்சரேத். இது ஒரு சுபாஷிதம். சுபாஷிதம் என்றால் பழமொழி என்பது பொருள். கேட்காதவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஒருத்தனுக்கு இதனை குறித்துதான எந்த விதமான அடிப்படையான ஞானமும் இல்லை, தெளிவும் இல்லை என்றால் அவனை அமர்த்தி வைத்து, அப்பா இங்கே உட்கார், உனக்கு நான் ராமானுஜ வைபவம் உபன்யாசம் சொல்லுகிறேன், ராமானுஜர் எப்பேற்பட்ட மகாத்மா தெரியுமா, அந்த ராமானுஜருடைய சீர்மை உனக்கு தெரியுமா என்றால் உடனே அடுத்த நொடியில் அந்த மனிதன் நம்மை பார்த்து என்ன கேட்பான்? உன்னை நான் கேட்டேனா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏதோ பொழுதுபோக்காக போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை அழைத்து வைத்து உபன்யாசம் செய்கிறேன் என்று கேட்க மாட்டார்களா? நான் அப்ருஷ்ட கசஜத் புருயாத், நாம் மற்றவர்கள் கேட்காத பொழுது சொல்லக்கூடாது. நச்ச அந்யாயேன பிருச்சதா, அடுத்தது உருட்டி மிரட்டி நம்மை பலவந்தப்படுத்தி கேட்டாலும் சொல்லிக் கொடுக்காதே. ஜானன்னபிஹி மேதாவி, விஷயம் தெரிந்தவனாக இருந்தால் கூட இவன் ஊமையை போல இருக்க வேண்டும் என்பது பழமொழி. அப்படி இதனுடைய உள்ளர்த்தங்களை தெரியாத சுவாமி ராமானுஜர் மேலே இருந்து கொண்டு தெருவில் வருபவர்கள் போவர்களை எல்லாம் அழைத்து சொன்னார் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா? அல்லது ராமானுஜருடைய பெருமைக்கு அது சான்றாக இருக்குமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையால் தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடியதான அந்த சிஷ்யர்களுக்கு
அவர்கள் எப்படி உணர வேண்டுமோ அப்படி உணர்த்தி வைத்தார். இது கண்டுத்தான் திருக்கோட்டியூர் நம்பிக்கு கோபம் ஏற்பட்டது. உடனே திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜரிடத்தில் வந்து, நீ என்னுடைய வார்த்தையை மீறினாய் அல்லவா, நான் உனக்கு எவ்வளவு முக்கியமாக இதை சொல்லி வைத்தேன். இதம் தேனா தபஸ்காயன அபக்தாய கதாச்சன. ஆம் சுவாமி, கண்ணன் கீதையில் சொன்னதை தாங்கள் எனக்கு சொல்லி வைத்தீர்கள். அதுபோன்று தான் நான் யாரிடத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதோ, யாரிடத்தில் வினயம் இருக்கிறதோ, யார் உண்மையிலேயே ஆச்சாரியர்களை போற்றுகிறார்களோ, யார் விஷ்ணுவினிடத்தில் பக்தி உடையவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொல்லி வைத்தேனே தவிர்த்து இதனை நான் எல்லோருக்கும் பப்ளிசிட்டி, அதாவது வெளிப்படுத்தி விடவில்லை. ஆகையால் இதை நான் ஆச்சாரியருடைய வார்த்தையை மீறினதாக கொண்டு இதனால் எனக்கு நரகம் ஏற்படும் என்பது இருந்தால் கூட அடியேன் ஒருவன் நரகம் புகுவதினாலே மற்ற எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எல்லா விதத்திலும் தயாராகி இருக்கிறேன் என்று ராமானுஜர் அருளிச் செய்த பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகளின் உள்ளம் நெகிழ்ந்தது. என்ன ஒரு மனது! இதுவரையிலும் தான் ஆளவந்தாரிடத்தில் கல்வி கற்றிருப்பதாக ஒரு இருமாப்புடன் இருந்தோமே தவிர்த்து இந்த எண்ணம் நமக்கு இதுகாரம் ஏற்படவில்லையே. திருக்கோட்டியூர் நம்பிகள் உண்மையிலேயே உள்ளம் நெகிழ்ந்துத்தான் போனார். தனக்கு இப்படி ஒரு சச்செஷன் கிடைத்தானே என்பதாக அப்படியே ராமானுஜரை வாரி எடுத்து அணைத்துக் கொண்டார். யோசித்து பாருங்கள், செய்யக்கூடாத காரியத்தை ராமானுஜர் செய்திருந்தால் ஆச்சாரியர் இந்த காரியத்தை, அதாவது இப்படி தன் சிஷ்யனை கொண்டாடி இருப்பாரா? மந்திரத்தின் சீர்மை அறியாதவரை நாம் மகாத்மா என்று சொல்ல முடியுமோ? யோசித்து பாருங்கள். எம்பெருமானுக்குத்தான் இதுகாரும் கருணை உண்டு, எம்பெருமான் தான் கருணை உள்ளம் கொண்டவன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் உன் கருணையில் எம்பெருமானை விட நீ மேலானவனாக திகழ்கின்றாயே. உண்மையிலேயே ராமானுஷா, நீ என்ன எம்பெருமானாரோ என்று திருக்கோஷ்டியூர் நம்பிகள் கேட்டாராம். எம்பெருமானாரோ, ஏனென்றால் எம்பெருமானின் கருணையை விட ராமானுஷருடைய கருணை மேலானதாக திகழ்வதினாலே ராமானுஷர் எம்பெருமானார். ஆகையால் தான் இதற்கு எம்பெருமான் தரிசனம் என்று பெயர் இல்லையாம். ராமானுஜருடைய சம்பிரதாயம் இருக்கிறது, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்று, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று. இந்த சம்பிரதாயத்திற்கு என்ன பெயர் என்றால் எம்பெருமான் சம்பிரதாயம், பகவத் சம்பிரதாயம் இல்லையாம். பகவத் ராமானு எம்பெருமான் சம்பிரதாயம் இல்லை, இது எம்பெருமானார் சம்பிரதாயம். நம்பிகள் சொன்னதை பின்னாளில் பெரியோர்கள் அதை ஆமோதித்தார்கள். ஏன்? ரங்கநாதனும் அப்படித்தான் இதனுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசை கொண்டானாம். ரங்கநாதனே இந்த திருநாமத்தை சூட்டி அழகு பார்த்தானாம். ஏனென்றால் தன் குழந்தை செய்த சாதனைகளை எல்லாம் பெற்றோர்கள் பட்டியலிட்டு கழித்து போகுமா போலே இங்கே திவ்ய தம்பதிகளான அந்த ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகள் எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜருடைய பிரபாவத்தை தாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்தின் விளைவுத்தானே திருவரங்க திருப்பதியின் நிர்வாகத்தை ரங்கநாதன் ராமானுஜரிடத்தில் ஒப்படைத்து இது முதற்கொண்டு நீர் உடையவர் என்று அருளி செய்தான். அது போன்றுத்தான் கோஷ்டி பூர்ணரான திருக்கோஷ்டியூர் நம்பிகள். காரை கருணை ராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிவர் நில் அருளில் தன்மை. பெருமாளை கருணைக்கடல் என்று கம்பராமாயணத்தில் கம்பநாட்டாளர் போற்றுவார். அது ஒரு புறம் இருக்கட்டுமே சுவாமி, எங்கள் ராமானுஷருடைய கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. ஏனென்றால் பெரியோர்கள் வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு. வேடிக்கை என்றால் என்ன? நடந்ததுதான். ஒரு சமயம் திருவரங்கத்தில் ஒரு உபன்யாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உபன்யாசத்தில் விபீஷண சரணாகதி, அதாவது விபீஷணன் இலங்கையிலிருந்து புறப்பட்டு ராமனிடத்தில் சேர்வதற்காக வந்து சேர்ந்தான். அங்கே விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்பதை குறித்து கடற்கரையில் மிக பெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமன் கடற்கரையில் முதலில் நடத்திய ஒரு மாபெரும் கூட்டம். அந்த கூட்டத்தில் குரங்குகள், கரடிகள் எல்லாம் குழுமி இருக்கின்றன. இவை அனைத்தும் விபீஷணனுடையதான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்பதை குறித்து விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன. ஒருத்தர் இங்கே அந்த உபன்யாசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உடனே அவர் எழுந்து வெளியேற தலைப்பட்டார்.
அப்பொழுது அருகில் இருக்கக்கூடியவர் அவரை பார்த்து, என்ன சுவாமி, உபன்யாசம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறதே, இதன் நடுவில் தாங்கள் வெளியேறுகிறீர்கள் என்று சொன்னவுடன், ஐயோ, விபீஷணர் தர்மாத்மா எல்லாவற்றையும் விடுத்தார், தனக்கும் இலங்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இனி தனக்கும் அதற்கு ஸ்தான பிராப்தி கூட இல்லை என்று விடுத்து ஓடி வந்து ராமன் தான் சரணம் என்றவருக்கே அவரை ஏற்றுக்கொள்ளலாமா, கூடாதா, சரியா, தவறா என்பதாக விவாதங்கள் நடைபெறுகின்றனவே. நம்மை போன்றவர்கள் உபன்யாசத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இல்லக்கதவை சரியாக தாழ் பூட்டினோமா, உள்ளே அடுப்புகளை அணைத்து வைத்தோமா, குளிர்சாதன பெட்டியை மூடி வைத்தோமா? இந்த எத்தனை சிந்தனைகள் நமக்கு ஏற்படக்கூடாதோ அத்தனை சிந்தனைகள், இல்லற சிந்தனைகளே நிரம்பி இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு நற்கதி எங்கே உண்டாக போகிறது? ஐயோ, இது கேட்க கேட்க மனசில் தான் பலவிதமான சங்கடங்கள் உண்டாகும். வேண்டாம் சுவாமி, எனக்கு இந்த உபன்யாசம் வேண்டாம், விபீஷணனையே ஏற்றுக்கொள்ளலாமா என்று விவாதம் வந்த பொழுது நம் விஷயத்தில் எல்லாம் பகவத் கருணை என்பது எவ்விதம் உண்டாகும் என்றவுடன் அப்பொழுது அந்த அருகில் இருந்தவர் சொன்னார், சுவாமி, நீர் சொல்லுவது எல்லா விதத்திலும் சரிதான். விபீஷணன் விஷயத்தில் விவாதங்கள் நடைபெற்றன. கடற்கரையில் குரங்குகளும் கரடிகளும் குழுமி ஒரு பெரிய தீர்மானத்தை செய்தன. ஆனால் அது ராமனுடைய கோஷ்டி. இங்கே அதுபோன்று விவாதங்கள் கிடையாது. இங்கே எவராக இருந்தாலும் சரிசமம்தான். இங்கே எவராக இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாகத்தான் திகழ்கிறார்கள். ஏனென்றால் இது ராமானுஜருடைய கோஷ்டி என்று சொன்னாராம். அது ராமனுடைய கோஷ்டி, அங்கே விவாதங்கள் உண்டு. இது ராமானுஜருடைய கோஷ்டி. ராமானுஜருடைய கோஷ்டியில் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையவே கிடையாது. ஏனென்றால் எங்கள் ராமானுஷர், நம் ராமானுஷர், காரே கருணை ராமானுஷர் என்று சொன்னாராம். இதுதானே ராமானுஜருடைய பெருமைக்கு தக்கதொரு சான்று. ஆகையால் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சுவாமி ராமானுஜரை எம்பெருமானாரே என்பதாக தழுவிக்கொள்ள இளையாழ்வார், ராமானுஜர், ராமானுஜயதி, லக்ஷ்மணமுனி, உடையவர் என்றெல்லாம் திருநாமம் பெற்ற மகாத்மா இது முதற்கொண்டு எம்பெருமானார் என்பதாகவும் உலகத்தில் போற்றுதலுக்கு உரியவராக திகழ்கின்றார்.